நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् எல்லாருக்குமே புண்ணியம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. நல்ல புண்ணியங்கள் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் பொதுவாக எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் நிறைய பேரை பார்த்து நான் பேசும் பொழுது ஒரு விஷயம் கவனிப்பேன். எனக்கு நிறையா புண்ணியம் பண்ணணும்னு ஆசை இருக்கு, பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறவா உண்டு. எனக்கு கூட தான் நிறையா புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எனக்கு மட்டும் புண்ணியத்தில் ஆசை இல்லையா, நிறையா புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி சம்பாதிச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் வசதி இல்லை, நான் என்ன பண்ணுறது, பகவான் என் கையில் பணத்தை கொடுத்தாருன்னா நான் கூட தான் நிறையா புண்ணியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவா உண்டு. புண்ணியம் அப்படின்னா அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, நிறையா பேருக்கு சாதம் போடுறது, இல்லைன்னா ஆஸ்பத்திரி கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, ஏழைகளுக்கு உதவி பண்ணுறது, இது மட்டும் தான் புண்ணியம் நினச்சிட்டு இருக்கா. அது மட்டும் புண்ணியம் கிடையாது, இதுவும் புண்ணியம்தான். ஆனால் நம்முடைய சனாதனமான மதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னா, சிலதெல்லாம் கேட்டால் ஒரு புண்ணியம் உண்டு உனக்கு, அது மாதிரி சிலதை பார்த்தா புண்ணியம் உண்டு, சிலதை தொட்டா புண்ணியம் உண்டு, சிலதை நினைச்சு பார்த்தா புண்ணியம் உண்டு, சில நாட்களில் சாப்பிடாம இருந்தா புண்ணியம் உண்டு, சில நாட்களில் தூங்காம இருந்தா புண்ணியம் உண்டு. ஏகாதசி சிவராத்திரிலாம் இருக்கேன், அன்னைக்கு ராத்திரி நம்ம கண்ணு முழிச்சுட்டு நம்ம பகவானை தியானம் பண்ணிட்டு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருந்தா அந்த தூங்காம இருக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் உண்டு. ஏகாதசி சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடாம விரதம் இருந்தோமானால் அந்த விரதத்துக்கு ஒரு புண்ணியம் உண்டு. கிரகணம் பிடிக்கிறது, அந்த கிரகண காலத்தில் நிறைய ஜபம் பண்ணினோமானால் அதற்கு ஒரு புண்ணியம் உண்டு. கிரகண காலத்தில் ஸ்நானம் பண்ணினோமானால், நம்ம குளிச்சோமானால் அதற்கு ஒரு புண்ணியம் உண்டு. புண்ணியம் அப்படின்னுட்டா பணம் இருந்தாதான் அப்படிங்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனா நிறையா புண்ணியம் பண்ணியிருக்காளே, அந்த புண்ணியம் பண்ணினவர்களை பற்றி நாம் கேட்கறது கூட ஒரு புண்ணியம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக வியாசாம்பரீஷ சுக சௌனக பீஷ்மதால்பியான் ருக்மாங்கத அர்ஜுன வசிஷ்ட விபீஷணாதின் புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி புண்ணியானிமான். அதனால புண்ணியம் பண்ணினவர்களுடைய சரித்திரத்தை நாம கேட்டுண்டே இருக்கிறது ஒரு புண்ணியம். மகான்களையும் தெய்வத்தையும் பார்க்கிறது ஒரு புண்ணியம். க்ஷேத்திரங்களுக்கு போகிறது ஒரு புண்ணியம். நல்ல விஷயங்களை நாம கைகள்னால தொட்டு பார்க்கிறது ஒரு புண்ணியம். இதெல்லாம் நிறைய புண்ணியம் உண்டு. ரொம்ப சுலபமா
எல்லாராலையும் சம்பாதிச்சுக்கக்கூடிய ஒரு புண்ணியம் இருக்குமானால் அது என்னன்னா பகவானுடைய கதையை கேட்டுட்டே இருக்கணும். ஒரு தரம் இல்லை, பாகவதமா அதில் கேட்டுட்டேன், அதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், அவருடைய கதையா கோராகுமருடைய கதையா அது எனக்கு தெரியும், அதுக்கு விஷயம் இல்லை. அது கேட்டுட்டே திருப்பி திருப்பி புனப்புனகா எவ்வளவு தர முடியுமோ திரும்பி 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 கேட்டுட்டு எவ்வளவு நாள் கேட்கணும்னா உன் மனசுல இருக்கிற அழுக்கெல்லாம் போற வரைக்கும். தங்கம் இருக்கு இல்லையா, தங்கத்தை உரசி உரசி பார்ப்பான். இந்த தங்கம் நல்ல தங்கமா நல்ல தங்கமா அப்படின்னு உரசி பார்க்கிற மாதிரி நமக்கு இன்னும் பக்குவம் வந்துடுத்தா, நமக்கு பரிபக்குவம் வந்துடுத்தா அப்படிங்கிறது வாழ்க்கையில நம்ம நிகழக்கூடிய சம்பவங்களை வச்சுண்டு நம்முடைய பரிபக்குவத்தை நாம தீர்மானம் பண்ணிக்கணும். ஒரு சமயம் ஏதோ ஒரு பஜாருக்கு போயிட்டு வந்தோம், ஒரு பர்ஸ் தொலைஞ்சு போயிடுத்து. இப்ப நாம எப்படி அதை எடுத்துக்கிறோம்? நம்ம தலையில கையை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு குய்யோ முறையோன்னு அழறோமா, துடிக்கிறோமா, இல்லை நடந்துடுத்து இதை தேடணும் அப்படின்னு நினைக்கிறோமா? எந்த பரிபக்குவம் நமக்கு ஏற்பட்டிருக்கு? அதே மாதிரி நம்ம ஒருத்தர் அவமானப்படும் பொழுது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கு? இதெல்லாம் நமக்கு ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு சில சமயம் இத்தனாம் தேதி பரீட்சைன்னு சொல்லிட்டு பரீட்சை வைப்பா, சில சமயம் சர்ப்ரைஸ் டெஸ்ட்னு வைப்பா, திடும்னு வைப்பா இல்லையா? அது மாதிரி நமக்கு பகவான் நமக்கு பக்குவம் வந்துடுத்தா பக்குவம் வரலையா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தான் இதெல்லாம், ஒரு டெஸ்ட். நம்ம இவ்வளவு கதை கேட்டோமே, இவ்வளவு ஜபம் பண்ணினமே, இவ்வளவு தியானம் பண்ணினமே, நம்ம சுவாமி சுவாமின்னு சொல்லிட்டு இருக்கோமே, நம்ம பக்தன் பக்தன்னு சொல்லிட்டு இருக்கோமே. ஆனால் நமக்கு இத்தகைய சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கு? ஒரு நாளைக்கு நம்முடைய மனைவி நமக்கு சமைச்சு போடுறா, ஏதோ ஒரு அவசர வேலையில் அவள் உப்பு போடுறதுக்கு மறந்து போயிட்டா. நீ சாப்பிடும் பொழுது ஓ இன்னைக்கு இதை சாப்பிடுவோம், பகவானுடைய இஷ்டம் இன்னைக்கு உப்பு இல்லாமல் சமைச்சிருக்கா, இதுவும் நமக்கு ஒரு டெஸ்ட், பரீட்சை. நாக்கு எப்படி இருக்குன்னு நினச்சிப்போம், நம்ம நினச்சிப்போமா? இல்லை உப்பு போடலே போடுன்னு சொல்லுவோமா? இல்லை உப்பு போடாமல் என்ன சமையல் அப்படி நமக்கு கோபம் வருதா? இதெல்லாம் நமக்கு ஒரு பரீட்சை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் நம்முடைய ஒரு மனோபாவத்தோடு அதை லிங்க் பண்ணி நம்ம அதனால் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கோம், அதுதான் பக்குவம் வந்துடுத்தா வரலையா அப்படின்றதுக்கு அடையாளம். நாமே சார் நான் காமத்தை ஜெயிச்சுட்டேன், கோபத்தை ஜெயிச்சுட்டேன், எனக்கு புகழில் ஆசையே கிடையாது, நீ சொல்லிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அத்தகைய சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது தான் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு தான் நாமே ஒரு ஆத்ம பரிசோதனை. ஒரு வீட்டில் இன்றைக்கு நிறையா வடை பாயசம் எல்லாம் சமையல்லாம் பண்ணி வச்சிருக்கா, அன்றைக்கு நம்ம வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் ஒரு 10 நாள் 20 நாள் எந்த ஊருக்கு போனால் நம்முடைய தென்னிந்தியாவில் நம்ம வழக்கமாக சாப்பிட்டு பழகின ஆகாரமே கிடைக்கலையோ அப்போ நம்முடைய நாக்கு எப்படி இருக்கு, நம்முடைய மனசு அத்தகைய உணவுக்கு ஏங்கிறதா அப்படின்னா அது பரீட்சை. அந்த பரீட்சையில் நம்ம ஜெயிச்சுட்டோமா இல்லையா? அப்படி தங்கத்தை உரசி பார்க்குற மாதிரி நமக்கு இன்னும் உலக பற்று இருக்கா, காமம் இருக்கா, கோபம் இருக்கா, பயம் இருக்கா? இதெல்லாம் இருக்கே. இவ்வளவு நாள் நம்ம பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? நம்ம தியானம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நாம சங்கீர்த்தனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? கோவில்னு சுற்றி என்ன பிரயோஜனம்? குளம் போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு எல்லாத்தையும் அது மேலே வெறுப்பு விடுறதுக்கான வழி இல்லை. நம்ம இன்னும் பண்ணினது போராது. நம்ம இன்னும் நிறைய தியானம் பண்ணி மனசில் அத்தனை அழுக்கும் போகணும் அப்படிங்கிறது நம்ம மேலே 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 முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். மனசை அடக்கிறதுக்கு பார்க்கணும். எப்படி ஓடினாலும் மனசை கொண்டு பகவானுடைய சரணத்தில் வைக்கிறதுக்கு பார்க்கணும். நம்ம சரீரம் இருக்கே, இந்த சரீரத்தில் 5 ஃப்ரேம் இருக்கு, 5 கோஷம் அப்படின்னு சொல்லுவா. இது சாப்பிட்றதுனால இந்த சரீரம் வளர்றது இல்லையா, இதனால இதுக்கு அன்னமய சரீரம், அன்னமய கோஷம். அடுத்தது அப்படியே மூச்சு உள்ள போகிறது வெளியில வருது, மூச்சு உள்ள போகிறது வெளியில வருது, அப்படியே மூச்சு போயிட்டே இருக்கு. திடம்னு ஒரு நாளைக்கு மூச்சு வெளியில போச்சு, உள்ள வரல. ஆர்டிஃபிஷியலாக வச்சு பம்ப் பண்ணி பார்க்கிறா, என்னென்னோ பண்ணி பார்க்கிறா, வரமாட்டேங்கிறது.
இவ்வளவு நாள் உள்ள போச்சு வெளியில வந்தது, உள்ள போச்சு வெளியில வந்தது, உள்ள போச்சு வெளியில வந்தது, இப்படியே இருக்கக்கூடிய மூச்சு இன்னைக்கு ஏன் திருப்பி உள்ள போகல? அப்ப அந்த பிராணன் இருக்கே, அது பிராணமய கோஷம். அடுத்தது சும்மா ஆஃபீஸ்லேருந்து நித்தியம் வீட்டுக்கு வரவர் இன்னைக்கு அந்த டயத்துக்கு வர காணும். என்ன இருக்கும்? ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ, ஏதாவது உடம்பு சரியில்லையோ, அப்படி இப்படின்னு மனசு கற்பனை பண்றது, அந்த மனசு அலப்பாயறதே மனோமய கோஷம். நாளைக்கு ஒரு ப்ராப்ளம், அந்த இஷ்யூவை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு சிந்தனை பண்றையே, விஞ்ஞானமய கோஷம், இன்டலெக்ட், அறிவு. இதையும் தாண்டி இருக்கக்கூடியது ஆனந்தத்தை பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கோஷம். அந்த ஆனந்தத்தை தரிச்சுட்டு இருக்கிறவனை விட்டுட்டு ஆனந்தமா இருக்கிறது ஆத்மஸ்வரூபம். இப்போ என்னன்னா, நான் நிறைய ஒரு வெயிட்டை தூக்குறேன், கீழே இறக்குறேன், மூட்டை தூக்குறேன், தலையில் ஏதாவது ஒரு பெட்டி பாரத்தை வச்சுக்கிறேன், இல்லை நான் அந்த வீட்டெல்லாம் முழுக்க பெருக்கிறேன், துடைக்கிறேன், என்னென்னோ பண்ணுறேன் இல்லையா? அப்போ அஃபெக்ட் ஆகுது இந்த சரீரம். ஃபிசிக்கலாக நீ எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது இந்த சரீரத்தில் அதற்கான பாதிப்பு ஏற்படுறது. அதை உழைக்கும் பொழுது மூட்டை தூக்கினாலோ, வெயிட்டை தூக்கினாலோ, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சாலோ, ஓடினாலோ, இதனால் பாதிக்கப்படுறது அன்னமயம் கோஷமான சரீரம். இப்போ என்ன பண்ணுற, ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டே இருக்க, ஒரு டிவியில் சினிமா ஓடிண்டே இருக்கு, நான் ஸ்டாப்பாக சினிமா பார்க்குற, ஒரு 4 hours ரொம்ப டயர்ட் ஆகிடுறது உனக்கு. நீ இப்போ வந்து பொட்டி தூக்கலை, மூட்டை தூக்கலை, ஓடலை, குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யலை. ஏன்னா அதிலேயே கவனம் இருக்கா? அப்போ பிராணமய கோஷம். ஒரு ஸ்கூல்ல வாத்தியார் வந்து நான் ஸ்டாப்பாக கிளாஸஸ் எடுத்துகிட்டே இருக்கார், ஃபர்ஸ்ட் ஹவர், செகண்ட் ஹவர், தேர்ட் ஹவர்னு எடுக்கிறார். இஸ் பிகமிங் வெரி டயர்ட். ஏன்னா பிராணன் நிறையா செலவழிக்கிறது. அந்த கவனம், நம்ம பேசும் பொழுது இதிலெல்லாம் பிராணன் தான் நிறையா நமக்கு எனர்ஜி லூஸ் பண்ணுறோம். கிராமத்துலலாம் கூட இப்படி வழக்கில் சொல்லுவான், அவன் என் பிராணனை வாங்குறான்டா அப்படின்வா. அந்த பிராண சக்தி அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு விஷயத்தில் நம்மளோட கவனத்தை செலுத்தி அப்படியே இருக்கும் பொழுதோ, அதை பற்றி பேசும் பொழுதோ, இதில் எல்லாம் வீணாகிறது தான் அந்த எனர்ஜி, பிராணன். இன்னைக்கு கூட எல்லாரும் பிராணிக் ஹீலிங்லாம் சொல்கிறாளே, உன்னுடைய பிராணனுடைய லெவல்னு சொல்கிறாளே. மூணாவதா மனசு அலைப்பாய்ந்துட்டே இருக்கு. மனசில் ஒரு எண்ணங்கள் வரும், 2 எண்ணங்கள் வரும், அடுத்தடுத்து எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஒரு சிலந்தி இப்படி நூலை இழுத்து கட்டுற மாதிரி இவங்க உட்காந்துருப்பான். ஐயோ பையனை அமெரிக்கா அனுப்பியிருக்கமே, அவனுக்கு வந்து எய்டு கிடச்சிதான், காலேஜில் சேர்ந்துருப்பானா, இத்தனை நாள் என்ன பண்ணிட்டு இருப்பான், அடுத்துட்டு ஆஃபீஸில் வந்து இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் சொன்னாலே அது என்னாச்சு, அடுத்தது குழந்தைய சாயங்காலம் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போனோமே, பஸ்ஸுக்கு நாழியாக எடுத்து, இப்படி பல சிந்தனைகள் அடுத்து வருது. மகான்கள்கிட்ட போனால் எப்படி தெரியுமா காரியம் நடக்கிறது? அவன் ஒன்று சொல்லுவான், அவனுக்கு வேலை கிடைக்கணும் கிடைச்சிடுறது, உனக்கு கல்யாணம் ஆகணும்னா ஆகிடுறது, குழந்தை பிறக்கணும் பிறக்கிறது. ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். எந்த மனசில் தாட் ப்ராசஸ் நிறைய வந்துட்டுருக்கோ, அடுத்து வந்துட்டுருக்கோ, அந்த மனசில் நீ எது நினைச்சாலும் நடக்காது. பிகாஸ் த மைண்ட் இஸ் பிகமிங் வெரி வீக். மனசு வீக் ஆகணும்னா நிறைய எண்ணங்கள் வந்துட்டே இருக்கணும். எண்ணங்கள் வர 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 நீ என்ன ஆகிடுவோ, உன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி போயிடும். அதுலேயும் அநேகமாக அந்த எண்ணங்கள் வந்து நெகட்டிவாக வரும். இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ, கஷ்டம் வந்துடுமோ, அது வந்துடுமோ, இது வந்துடுமோ, அப்படியே வந்துட்டுருக்கு இல்லையா? மனசு வீக்காக போயிடும். மனசில் எண்ணங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சலாக வருதோ, எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை உன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியறதோ, அவ்வளோக்கு எவ்வளோ பிகமிங் வெரி ஸ்ட்ராங். அப்போ என்னன்னா, எண்ணங்கள் குறைந்த ஒரு மனசில் ஒரு எண்ணம் வந்ததுன்னா அந்த எண்ணம் நடந்துடும். அதான் அதனுடைய டெக்னிக். அப்போ மகான்களுக்கு எண்ணமே இல்லை, அவன் வந்து குழந்தை பிறக்கட்டும்னு உனக்கு ஒரு எண்ணத்தை எடுத்துட்டா அது உனக்கு நடந்து போய்டுறது. உனக்கு கல்யாணம் ஆகட்டும்னு ஒரு எண்ணம் எடுத்துட்டா அந்த எண்ணம், த பவர் ஆஃப் த தாட். எப்போ நீ நிறைய சிந்தனை பண்றியோ, யூ ஆர் பிகமிங் வீக். எப்போ சிந்தனைகள் ரொம்ப குறையிறதோ அப்போ என்ன ஆகிடுறதுன்னா மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுறது.
அவனுக்கு வந்து நல்ல ஒரு தைரியம், மனோபலம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ நம்ம நாட்டிலேயாவது சுவாமி எல்லாம் பூஜை பண்ணி மனோபலத்தை நம்ம சம்பாதிச்சுக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் நிறைய ஃபாரினர்ஸோட புக்கெல்லாம் படிக்கும் பொழுது அவள் வந்து ஒரு கருப்பு புள்ளி எதையாவது ஒன்று அப்படியே பார்த்து இந்த மனோபலத்தை வந்து சம்பாதிச்சு வச்சுருப்பா. அவன் என்ன பண்ணுவான்னா ஒன் பாயிண்டட்னஸ். அதனால என்ன பண்ணுவான்னா ஒரு கடிகாரம் அப்படியே பெண்டுலம் ஓடிண்டே இருக்குன்னா கொஞ்ச நாளை பார்ப்பா, அந்த பெண்டுலத்தை நிறுத்திடுவா. ஒரு கம்பி இருந்ததுன்னா அந்த கம்பியை கொஞ்ச நாளை பார்ப்பா, வளைச்சி வச்சுடுவா அந்த கம்பியை. அங்கே ஒரு ஆரஞ்சு பழம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதை அப்படியே பார்ப்பா, அதை கொஞ்ச நாளைக்கு கழிச்சு அப்படியே சக்கையாக போயிடும். இன்னொரு சமயம் ஒரு சின்ன பொருள் இருக்கும், அதை அப்படியே பார்ப்பா, அது தங்கிட்ட அப்படியே நகர்ந்து வரும். இதெல்லாம் அவளுடைய மனோபலம், அவளுக்கு அந்த மைண்டினுடைய ஒரு ஸ்ட்ரென்த். அது தவிர அறிவு. இந்த அறிவு என்ன பண்ணுறது அப்படின்னா, நல்ல விஷயமாகவும் உபயோகப்படுத்தலாம், தீய விஷயமாகவும் உபயோகப்படுத்தலாம். உலகத்தில் பெரிய பெரிய கெடுதல்கள் பண்ணுறவா கூட அவளுடைய அந்த கெடுதல்களால் வர பாதிப்பை பார்த்துட்டு அவள் எப்படி அந்த கெடுதலை பண்ணியிருக்கான்னு பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றது, எவ்வளவு ஒரு இன்டெலிஜென்ட்டாக அவள் வந்து பிளான் பண்ணியிருக்கா பற்றியா, என்ன பிரெயின் அப்படின்னு தோன்றது. அறிவு. அந்த அறிவை அப்படியே போட்டு பசில் பண்ணிகிட்டே இருந்தோமானால் நமக்கு அறிவு வீக் ஆகிறது. அறிவை ரைட் டைரக்ஷனில் திருப்பினோமானால் அறிவு ஸ்ட்ரென்த் அடையிறது. இப்போ சரீரம் வந்து ரொம்ப வேலை செஞ்சால் டயர்டாகிடுறது. பேசிகிட்டே இருந்து எதுலையாவது ஒன்று கவனம் இருந்ததுன்னா பிராணன் இறங்கிடுறது. மனசு குழம்பிகிட்டே இருந்ததுன்னா சிந்தனையில் வி ஆர் பிகமிங் வெரி வீக். ரைட் டைரக்ஷனில் இல்லைன்னா அறிவு அதனுடைய சக்தியை இழந்துடுறது. இது அத்தனையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ப்ராசஸ் இருக்குது. சரீரமும் ஒழுங்காக இருக்கணும், பிராணனும் ஒழுங்காக இருக்கணும், மனசும் ஒழுங்காக இருக்கணும், அறிவும் ஒழுங்காக இருக்கணும்னா ஒன்றே ஒன்று என்ன பண்ணுன்னா பகவானுடைய கதையை கேட்டுட்டே இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் மனசு. மனசில் பகவான் 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 ஒரு சிந்தனை வந்துட்டே இருந்ததுன்னா அது விஷயமா அறிவு வேலை செய்யும், அது விஷயமா பிராணன் வேலை செய்யும், அது விஷயமா சரி இருக்கும். அப்படி எப்பொழுதுமே சியர்ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இல்லாம், சந்தோஷமாக இல்லாம். பகவானுடைய கல்யாண குணங்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய சாந்தியை, அதுக்கு கொடுக்கக்கூடிய அமைதியை, அது கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தை வேற எதுவுமே கொடுக்காது. என்ன பண்ணு, சின்சியரா அதை கேட்டுட்டே வா. அது சின்சியரா கேட்டுட்டு வந்துட்டியானால் அதனால உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது எல்லை இல்லாதது. அதனால உனக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், இட் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி வே டு கீப் யுவர் பஞ்ச கோசாஸ் இன் ஆர்டர். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ன்றது 5 கோஷத்தையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கிறதுக்கு ஒன்று பண்ணுன்னா நல்ல பகவானை பற்றி கிருஷ்ணர் 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 காதலை கேட்டுண்டே வர, நாமசங்கீர்த்தனத்தை பண்ணிண்டே வா. இதுதான் கதின்னு நம்பிக்கையோடு பண்ணிட்டு வா. எப்பொழுதுமே என்ன, உனக்கு வயசே ஆகாது. நீ 90 வயசு ஆனால் கூட ஒரு 10 வயசு குழந்தைக்கு இருக்கக்கூடிய உற்சாகம் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். உற்சாகம் மனசுல தானே நீ குழந்தையா இருக்கணும் இல்லையா? சில பேர் 10-20 வயசுலேயே வயசானவ மாதிரி ஆயிடுறா இல்லையா? அழுக்கவே அழுக்காது வாழ்க்கை. அதுக்கு பகவானுடைய கதைகள் தான் சுலபமான வழி. பிரேமாபாயின்னு ஒரு பக்தர் இருந்தா. சுவாமி ஹரிதாஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பேன். இந்த சுவாமி ஹரிதாஸ் பிருந்தாவனத்தில் இருந்தார். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் நம்ம போனோமானால் அங்க இருக்கக்கூடிய சேவா குஞ்சம், நிதுவனம், அதில் பார்த்தோமானால் சுவாமி ஹரிதாசனுடைய சமாதி இருக்கு. சுவாமி ஹரிதாஸ் ரொம்ப அழகா சங்கீதம் பாடுவார். சங்கீதம்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு நாத உபாசனை. தியாகராஜர் ஒரு கீர்த்தனையில் சொல்றார், ராகசுதாரசன்னு ஒரு கீர்த்தனையில் தியாகராஜ சுவாமிகள் சொல்றார், நாத உபாசனை பண்றதுனாலேயே ஜீவன் முக்தி சித்திக்கும் அப்படிங்கிறார், ஞான சித்திக்கும். கார்த்தால பூபாலம், இன்னென்ன ராகங்கள்ல ராத்திரி நீலாம்புரி, அந்தந்த ராகங்களை தெரிஞ்சுண்டு அந்தந்த ராகங்களை ஸ்வரசுத்தமாக பாடினோமானால், அந்த கிராமர் விலகாம பாடினோமானால் அதனால ஜீவன் முக்தி சித்திக்கும். இது நாதோபாசனை அப்படிங்கிறார். நம்ம பண்ணக்கூடிய நாம சங்கீர்த்தனம் ஜபம் அது வேற, நாதோபாசனைங்கிறது சங்கீதம்.
அந்த சங்கீதத்தில் எப்படி வேத மந்திரங்களை வந்து அந்த ப்ரொனவுன்சேஷன், அந்த மாடுலேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி அதிலெல்லாம் கரெக்டாக சொன்னால் இந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த 72,000 நரம்புகளில் சலனங்கள் ஏற்படுறதும், அதே மாதிரி சங்கீதத்தை அந்த ஸ்வரங்களை கரெக்டாக பாடினோமானால் நாடியில் சலனங்கள் ஏற்படுறது. 72,000 நாடியும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டு ஹிருதயஸ்தானத்தில் தான் அதோட ஆதாரம் இருக்கு. அந்த மந்திரங்கள், அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி வீணையோடைய தந்தியர் அதுக்கு தகுந்த மாதிரி மீட்டின் இருக்கிற மாதிரி அந்த மாடுலேஷன், அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த ப்ரொனவுன்சேஷனில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த நாடிகளில் சலனம் ஏற்பட்டு அது மனசில் போய் அது ஸ்திரப்பட்டுடுறது. ஜெய ஜெய ராம் கிருஷ்ண ஹரி, 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 ஜெய ஜெய ராம்